Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. இன்னைக்கு நம்ம என்ன வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நேத்திக்கு நடந்த அரபி என்டிபிசியோட எக்ஸாமில் மேக்ஸ் பேப்பர்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஷிஃப்ட் ஒன்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ் வந்து நான் இப்போ கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஷனுக்குள்ளே பொறுத்த மாதிரி கைஸ் எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருந்தால் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் உங்கள் சைட்லேருந்து. ஓகேப்பா, தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, செஷனுக்குள்ளே போகிறது முன்னாடி எனக்கான ஆஃபர் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தா 77% வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. லைவ் கிளாஸஸ், வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ், இபுக்ஸ், மெகா பேக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பை பண்ணிக்கலாம். அப்படி பை பண்ணுறதுக்கு என்ன கூப்பன் கோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா Y207 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். யூ வில் கெட் 77% டிஸ்கவுண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அரபி என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் இன்னும் வந்து ரிவிஷன் பண்ணாமல் இருப்பீங்க, கரெக்டுங்களா? ரீசனிங்கு, மேக்ஸு, ஜிஎஸ் இந்த மாதிரி இந்த 3 பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து ரிவிஷன் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் பேட்ச்சு, ரீசனிங்க்குன்னு ஒரு செப்பரேட் பேட்ச்சு, மேக்ஸுக்குன்னு ஒரு செப்பரேட் பேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ரிவிஷன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு பை பண்ணுறதுக்கு வந்து Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போய்ட்டு பை பண்ணுறது அப்படின்னா ada247 வெப்சைட் போய்ட்டு நீங்கள் பை பண்ணலாம். ada247.com இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டும் எனக்கு வந்து சிங்கிள் பேக்கில் வேணும் அப்படின்னா மிஷன் ஆர்ஆர்பி என்டிபிசி 2020 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக் நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கூப்பன் கோட் அப்படின்னா Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி என்டிபிசி இது வரைக்கும் நடந்த அந்த பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் பை பண்ணி எழுதி பார்க்கலாம். ஸோ ரியலாக நடந்த அந்த எக்ஸாமுடைய கொஷின்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த கொஷின்ஸ் தான் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கும் சேம் கூப்பன் கோட் பை பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப நாமினலாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு மெகா தொகுப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக தனித்தனியாக வாங்கிட்டது போல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு மெகா தொகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேக் மட்டும் நீங்கள் பை பண்ணிவிட்டு இந்த ஒரு பேக் பை பண்ணிக்கிட்டால் எல்லா கோர்ஸுமே இது ஒரு பேக்குள்ளே அடங்கிடும். அதாவது 1 இயர் வேலிடிட்டி. அது எஸ்எஸ்சி பேட்சாக இருக்கட்டும், பேங்கிங் பேட்சாக இருக்கட்டும், ரயில்வே பேட்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பேங்கிங்கு, ரயில்வே, டிஎன்பிசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பேக்குக்குள்ளே வந்து அடங்கிடுது. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேங்கிங் படிச்சிட்டுக்கலாம், நீங்கள் வந்து டிஎன்பிசி படிச்சிட்டுக்கலாம். ஸோ 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து பை பண்ணிட்டு 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது பை பண்ணுறதுக்கு Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி குரூப் 2க்கான பேட்ச் வந்து February 1 ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டுங்களா? ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களும் சேம் கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக குரூப் 2 ஜாயின் பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேப்பா. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் சேனலில் என்னென்ன பேட்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னென்ன பேட்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, அது வந்து எப்போது பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேத்திக்கு நடந்த அந்த மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து ரிலாக்ஸ்டாக வந்து நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சைட்லேருந்து நம்ம சேனல் சைட்லேருந்து எங்களால் என்ன சப்போர்ட் வந்து உங்களுக்கு பண்ண முடியுமோ அதை நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம், டேரெக்டாக கொஷின்ஸ் போயிடலாம். இப்போது கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்துடலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 1 என்ன அப்படின்னா x + 1/x = 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் x² + 1/x² = வாட் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ x + 1/x இதை வந்து நம்ம a அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கான ஆன்சர் என்ன வரணும்? a² - 2, கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 9² - 2. ஸோ அப்போ என்ன வரும்? 81, அதுலேருந்து ஒரு 2 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, என்ன வருது? 79 வரும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 79, ஓகே? ஸோ கொஷின் நம்பர் 1 எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? ஸோ இது ஒரு ஃபார்முலா, a² - 2ங்கிறது ஒரு ஃபார்முலா.
எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அப்படிங்கிறது ஏன்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு எடுத்துக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 2. செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகல்ஸ், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகல்ஸ் is equal to selling price of 20 articles, 20 articles. Then profit or loss percentage, profit or loss percentage என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா 15 ஆர்டிகல்ஸ் உடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க, 20 ஆர்டிகல்ஸ் உடைய செல்லிங் ப்ரைஸ்க்கு வந்து ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடும், இந்த வேர்ட்ஸ் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கொண்டு வந்துடுங்க. அப்படி கொண்டு வந்துட்டா என்ன வருது அப்படின்னு பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் டிவைட் பை செல்லிங் ப்ரைஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 20 by 15. ஸோ இது சிம்பிளி பண்ண நமக்கு என்ன வரும். ஸோ பொருள் வந்து 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு 3 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து லாபமாக நஷ்டமானு பார்த்தா செல்லிங் ப்ரைஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது. இதை விட காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு கண்டிப்பாக 1 ரூபா வந்து நஷ்டம். 4 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய்க்கு விற்றா 1 ரூபா நஷ்டம் தானே. ஸோ அப்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் தான் கிடைக்குமே தவிர ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்காது. ஓகே, ஸோ அப்போ லாஸ் பர்சன்டேஜ் தட் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ என்ன வருது, லாஸ் வந்து எவ்வளோ, 1 ரூபி லாஸா, வாங்கினது வந்து எவ்வளோ, 4 ரூபாய்க்கு வாங்கினீங்களா. ஸோ அதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வருது உங்களுக்கு 25% வந்து லாஸ். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 3 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 18% ஆஃப் 350 ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 27% ஆஃப் 400. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ சிம்பிளி பண்ண உங்களுக்கு என்ன வரும், 18 by 100 into 350 plus x that is equal to 27 by 100 into 400. ஸோ அப்போ இங்கே 20 கேன்சல் ஆகிடுமா, இங்கே 10 கேன்சல் ஆகிடும். 2ஆல் கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். இது 5ஆல் கேன்சல் பண்ண என்ன வருது, 7 டைம்ஸ். ஸோ என்ன வருது பாருங்கள், 9 into 7 63 வரும். 63 ப்ளஸ் எக்ஸ். ஸோ அடுத்து 27 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன வருது நமக்கு 80 ப்ளஸ் 28 அப்போ 108. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 108ல் இந்த 63 ரைட் சைடில் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டால் சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ண என்ன வருது உங்களுக்கு 5 4 45 வருதுங்களா. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன வருது 45. ஸோ கிளியராக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அகைன். கரெக்டாக இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த கொஷின் போகலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4 என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ். 0.27 ப்ளஸ் 0.63 டிவைட் பை 0.027 ப்ளஸ் 0.063. ஸோ இது வந்து ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர். ஸோ என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, கவனிங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள். 0.27ஐயும் 0.63ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 0.1 அப்படிங்கிறது வரும். 0.1 ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள், 0.01. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், அகைன் 0.01 வரும் ஸ்கொயர் பண்ணால். டினாமினேட்டில் அதே தான் இருக்கும். ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 1 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 5. sin 23 degree divided by cos
67 degree plus cos 67 degree divided by sin 23 degree. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக எல்லா ஷிஃப்ட்லேயும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 4 குவாட்ரண்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கரெக்டுங்களா. ட்ரிக்னாமெட்ரி நம்ம பேசிக்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும் ட்ரிக்னாமெட்ரிக்கு, அதை நீங்கள் வாட்ச் பண்ணிடுங்க பெட்டர். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரியில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு நான் சொல்கிறேன், பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி வந்து 5-6 பார்ட் வரைக்கும் போயிட்டுருக்கும் வீடியோஸு. அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசிக்ஸ் வந்து நல்லா தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா sin 23 நம்ம எப்படி எழுதலாம், நம்ம sin 90 minus 67 அப்படின்னு எழுதலாம் divided by cos 67 plus cos 67 இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதலாம் cos 90 minus 23 இந்த மாதிரி எழுதலாம் divided by sin 23. என்ன வருது அப்படின்னு பாருங்கள். sin 90 minus theta என்னன்னு சொல்லலாம், cos thetaன்னு சொல்லுவோமா. அப்போ என்ன வருது, நியூமரேட்டர்லேயே cos 67 வரும், டினாமினேட்டர்லேயும் cos 67 வரும். sin 90 minus theta அப்படின்னா that is equal to cos 67 அப்படின்னு வந்துடும் கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி cos 90 minus theta that is equal to sin theta அப்படின்னு வரும், sin 23 அப்படின்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் sin 23 divided by sin 23 is equal to what, question mark. ஸோ கேன்சல் பண்ண என்ன வருது 1, இங்கே கேன்சல் பண்ண என்ன வருது 1, 1 plus 1 that is equal to what 2. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2. அடுத்தது என்ன வருது, கொஷின் நம்பர் 6. கொஷின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if x is equal to y minus z then x cube minus y cube plus z cube is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, x is equal to என்ன சொல்லியிருக்காங்க y minus z. இந்த y minus z லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு வருது பாருங்கள், x minus y plus z is equal to 0 அப்படின்னு வந்துடும் கரெக்டுங்களா. ஸோ இப்போது ஸோ இதுக்கான அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், x cube minus y cube plus z cube. ஸோ எல்லா டேர்மும் இந்த பக்கம் 0 ஆகிடும் கரெக்டுங்களா. ஸோ ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும் -3xyz. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரதும் 0 ஆகிடும் கரெக்டுங்களா அந்த ஃபார்முலாவில். ஸோ அப்போ லாஸ்ட்டு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா, ஸோ என்னோட வேல்யூ x minus y plus z என்னோடய வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன் 0. ஸோ அப்போ உள்ளே வரது எல்லாம் 0 ஆகிடும். ஸோ ஃபைனலாக இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் -3xyz. ஸோ அல்ஜிப்ரா ஃபார்முலா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது பார்த்தாச்சு இந்த கொஷின். நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தனி வட்டி கூட்டு வட்டி டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த தனி வட்டி கூட்டு வட்டி டாப்பிக்கில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசத்தை வந்து கேட்டுட்ருக்காங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ். 2 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட்டு தட் இஸ் ஈக்குவல் டு வாட் 25,000 rupees. அப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரேட் பர்சன்டேஜ் தட் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், PR² டிவைடட் பை 100² தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், P வந்து என்ன 25,000, ரேட் வந்து என்ன வருது பாருங்கள், தெரியாது இல்லையா ரேட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, அது R² அப்படின்னு வச்சுக்கோங்க, R² அப்படின்னு வச்சுக்கோங்க. டிவைட் பை 100² வந்து என்ன வருது பாருங்கள், நமக்கு 10,000 வந்துடும். இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். இது வந்து என்ன காம்பவுண்டர்ஸுக்கும் சிம்பிளர்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா இது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 1000. டிஃப்ரென்ஸ் வந்து என்ன 1000. இதில் ஒரு 3 0, இதில் ஒரு 3 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு 10 5ஆல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 2 டைம்ஸு, இது 5 டைம்ஸ்.
ஸோ இது இந்த 5ஐயும் இந்த 10ஐயும் அடிச்சிங்க அப்படின்னா 200 அப்படின்னு வரும். இந்த 2 அந்த சைடில் போனால் 400 வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400, தென் ஆர் வில் பி வாட் 20%. அப்போ ரேட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 20%. ஸோ 7th கொஷின் பார்த்துட்டோம். அடுத்தது கொஷின் நம்பர் 8 வந்து பார்க்கலாம். ஸோ 8th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இந்த டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் போட் that is equal to 16 km/h goes downstream அப்படின்னு சொல்லியிருக்காங்க. downstream. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, and 48 km comes back in 6 hours 24 minutes அப்படின்னு சொல்லிட்டாங்க. the speed of water, the speed of river என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே போட்டோட ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 48. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 48, போட்டுடைய ஸ்பீட் என்ன 16 goes in downstream 48 km and comes back in 6 hours 24 minutes. ஸோ இந்த போட்டோட ஸ்பீட் வந்து 16 km/h, அது டவுன் ஸ்ட்ரீம் வந்து 48 km போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருது. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 48 km. அப்போ போட்டோட ஸ்பீட் வந்து 16. டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம போட்டோட ஸ்பீடோட நம்ம எதை வந்து ஆட் பண்ணிப்போம், வாட்டரோட ஸ்பீடையும் நம்ம ஆட் பண்ணிப்போம், ரிவரோட ஸ்பீடு. இந்த ஆறுங்கிறது ரிவர் ஸ்பீட். அடுத்தது இந்த 48, அடுத்தது அப்ஸ்ட்ரீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 6 hours 24 minutes. இது வந்து ஓவரால் டைம். ஸோ ஓவரால் டைம் டவுன் ஸ்ட்ரீம் போயிட்டு ரிட்டர்ன் வருது, டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீம், இதுக்கான ஓவரால் டைம் தான் இது. ஸோ இப்போ அப் ஸ்ட்ரீம் வந்து என்ன அப்படின்னா 16 - 6. அப்போ ஓவரால் டைம் என்ன வருது 6 hours 24 minutes இல்லையா. ஸோ இந்த 6 hours 24 minutes நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. ஸோ மாற்றினா என்ன வருது பாருங்கள் 24/60 அப்படின்னு வருமா. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அவராக மாற்றுறோம். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ இங்கே 4 வரும். ஸோ கேன்சல் பண்ணால் 2 5 32/5 அப்படி 5 hours அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்ச உடனே நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆப்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ சம் அதர் மெத்தட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். அது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு வந்து ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால் எந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி ஒரு பின்னம் கிடச்சிட்டாலே நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும், கட்டாயம் ஆப்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டாப்பிக்கில். ஸோ ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து 4, பி வந்து 6, சி வந்து 8, டி வந்து 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா வாட்டரோட ஸ்பீட் வந்து நான் 4 அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டா என்ன வருதுன்னா இங்கேயும் 4 வரும், இங்கேயும் 4 வருமா. அப்போது 16ஓட 4 சேர்த்துட்டா என்ன வருது 20. அப்போ 48/20 ப்ளஸ் 48/16 4 போச்சு அப்படின்னா 12 இஸ் ஈக்குவல் டு 32/5 வருதா. கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வருது அப்படின்னா கரெக்டு, நீங்கள் சால்வ் பண்ணது கரெக்டு. அப்படி வரல அப்படின்னா தப்பு. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு பாருங்கள், இங்கே 12 இங்கே 20. ஸோ இது கேன்சல் பண்ணிடலாமோ இல்லை, கேன்சல் பண்ண என்ன வருது 10 24. ஸோ அடுத்தது என்ன வருது பாருங்கள், இது 6 இது 24. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வருது பாருங்கள், இங்கே 5 × 2 இது வந்து என்ன வருது 12. ஸோ இது 3 டைம்ஸ் இங்கே 12. ஸோ அதுக்கு மேலே எப்படி சிம்பிளை பண்ணலாம், 12/5 இருக்குது, இங்கே 12/3 இருக்குது, இது ஈக்குவல் டு 32/5 வருமா. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் என்ன வருது 15 வருமா. 15ங்கிறது எல்சிஎம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 36, I 12 60. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 32/5 வருதா, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வருது நமக்கு 96 வருதுங்களா.
அப்போ 96/15 இதை சிம்பிளை பண்ணால் 32/5 வருதா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 5 டைம்ஸ் 3 அப்போ 3 டைம்ஸ் 2 கரெக்டாக வருது. 32/5 32/5 கரெக்டாக டேலி ஆகுது. ஸோ அப்போ எது சரியான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ 4 km/h இது வந்து வாட்டருடைய ஸ்பீடு. ஸோ அடுத்தது 9th ஒன். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லென்த்தி ஆச்சே தவிர மற்றபடி நீங்கள் என்ன சொல்கிறது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணுறத விட இது கொஞ்சம் ஈஸி. சம்டைம்ஸ் வேல்யூ வந்து ஈஸியாக கேன்சல் ஆகிட்டு அடுத்த செகண்டே ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே ஃப்ராக்ஷனில் வந்திருக்கனால கொஞ்சம் லென்த்தியாக டைம் போயிருக்கு, அவ்வளோதான். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க 9th ஒன். ஸோ 9th கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 9 என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏ வந்து 20% ஆஃப் ஒர்க் 20% ஆஃப் ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா 2 daysல முடிச்சிருக்காங்க. With B, he can complete the work in 8 days. A வந்து பியோட சேர்ந்து ஸோ அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 8 daysல முடிக்கிறாங்க. 8 daysல முடிக்கிறாங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ 20% ஆஃப் ஒர்க் வந்து 2 days எடுத்துக்கிறாரு யார் ஏ. அப்போ 100% ஆஃப் ஒர்க் வந்து எவ்வளோ டைம் எடுத்துப்பார்? 100% ஆஃப் ஒர்க் வந்து எவ்வளோ டைம் எடுத்துப்பார்? ஸோ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? அதே மாதிரி இதே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100% ஆஃப் ஒர்க் வந்து 10 days தேவைப்படும். ஸோ அப்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 days எடுத்துக்கிறாரு. ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்து அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 8 days எடுத்துக்கிறாங்க. இங்கே கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டைம் டேக்கன் பை பி அலோன், time taken by B alone to complete the work ஸோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, கவனிங்க. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 40. ஸோ இப்போ இது வந்து 4 வரும், இங்கே வந்து 5 வரும். ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பி. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்க அப்படின்னா பி உடைய எஃபிஷியன்சி கிடச்சிரும். பி உடைய எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா 1. அப்போது பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னா எல்சிஎம் தான். அந்த எல்சிஎம்க்கு தான் என்ன பேர் அப்படின்னா மொத்த ஒர்க் அப்படின்னு அர்த்தம். அப்போ டோட்டலாக 40 ஒர்க் இருக்குது. அந்த 40 ஒர்க்கை ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு வீதம் பி வந்து செய்கிறார் அப்படின்னா எத்தனை நாள் அவர் எடுத்துப்பார்? பி வந்து எத்தனை நாள் எடுத்துப்பாரு? 40 நாள் எடுத்துப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 40 days. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்பா 40 days. ஏ வந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு பார்க்குறாருன்னு அர்த்தம். ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு. அப்போ ஏ மட்டும் 4னா பி கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கணும். அப்போ தான் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா 5ங்கிறது டேலி ஆகும். பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு பார்க்குறாங்க. ஆனால் மொத்த டாஸ்க் எவ்வளோ அப்படின்னா 40 டாஸ்க் இருக்குது. மொத்தம் 40 ஒர்க் இருக்குது. அந்த 40 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்குன்னு செஞ்சால் பிக்கு கண்டிப்பாக 40 நாள் தேவை அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. ஸோ 9th கொஷின் பார்த்துட்டோம். அடுத்தது 10th கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 10th கொஷின். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் இந்த கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் A is 50/9 meter per second and speed of train B is 30 km/h if both train are 400 km apart from each other. At what time they required to meet each other. So the question, at what time they will meet each other? At what time they will meet each other?
ஸோ என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 400 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க 400 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. ட்ரெயின் பி உடைய ஸ்பீட் என்ன அப்படின்னா 30 கிலோமீட்டர் பர் ஹவர். ட்ரெயின் பி வந்து 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து வந்துட்டுருக்காங்க. ட்ரெயின் ஏ வந்து மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க, ஆனால் பி வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மீட்டர் பர் செகண்டில் நம்ம என்னவா மாற்றணும், கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றணும். பிகாஸ் இங்கே கிலோமீட்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க யூனிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க 50/9. ஸோ ரெண்டு பேரும் எப்படி வராங்கன்னா ஒருத்தரை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அதாவது ட்ரெயின் ஏவும் ட்ரெயின் பியும் ஒருத்தர் நோக்கி வந்துட்டுருக்காங்க. விச் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ரெண்டு பேரோட ஸ்பீடையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும், அதான் ரிலேட்டிவ் ஸ்பீட். அப்போ 50/9 இது வந்து 18/5 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நான் கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்ற முடியும். அப்போ இந்த 5ஐயும் 15 கேன்சல் பண்ணால் 10, இந்த 9ஐயும் 18 கேன்சல் பண்ணால் 2. அப்போ 10 × 2 20, 20 + 30 50 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்பீடு, ரிலேட்டிவ் ஸ்பீட். இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடோட டைமை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸ் வந்து கிடைச்சிரும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் ஸ்பீட் இன்ட்டு டைம். கரெக்டுங்களா? ஸோ அப்போது இந்த டைம்ன்றது என்ன அப்படின்னா மீட் பண்ணக்கூடிய டைம், எந்த டைமில் மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான டைம் இது. ஓகேங்களா? டைம் இன்ட்டு ஸ்பீட் தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது 50t தட் இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ கேன்சல் பண்ண என்ன வருது பாருங்கள் 8 ஹவர்ஸ் அப்படின்னு வருது. ஸோ அப்போது எந்த டைமில் மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஆஃப்டர் 8 ஹவர்ஸ். ஸோ அப்போ டைம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் 8 ஹவர்ஸ். ஸோ என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதோட 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 11. ஸோ 11th கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். மென்சுரேஷன் டாபிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2464. ஃபைண்ட் தி circumference of the circle. circumference of the circle. அதாவது வட்டத்தோட பரப்பு கொடுத்துட்டாங்க, சுற்றளவு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பரப்புக்கு என்னப்பா ஃபார்முலா πr² இல்லையா? பைக்கு என்ன வேல்யூ 22/7 இன்ட்டு r² தட் இஸ் ஈக்குவல் டு 2464. r² தட் இஸ் ஈக்குவல் டு 2464 இன்ட்டு 7/22. ஸோ இதை கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள் 784. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 112 வரும். 112 நீங்கள் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 784 வரும். ஸோ அப்போது ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 784க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து அவங்களுக்கு என்ன வரும் 28 அப்படின்னு வரும். அப்போ ரேடியஸ் வந்து 28 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க சர்க்கும்பரன்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ 2πr 2 × 22/7 × 28. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன வருதோ அதை நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ 4 22 × 8. ஸோ மல்டிப்ளை பண்ணி என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்கள், அதை நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே யூனிட் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே. இங்கே மீட்டர் ஸ்கொயர் வரணும் ஏரியாவுக்கு, சர்க்கும்பரன்ஸுக்கு மீட்டர் அப்படின்னு மட்டும் தான் வரணும். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. கொஷின் நம்பர் 12 என்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கேன் அப்படின்னா ட்ரிகனாமெட்ரி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஷின் வந்திருக்கு. இஃப் tan A is equal to cos B, then tan square A plus cot square B plus 2 tan square 60. tan square B இல்லை tan square, இது cot square A, cot square B கிடையாது, cot square A is equal to what அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. ஸோ என்ன அப்படின்னா tan square A அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து B. 1 செகண்ட், கொஷனில் கரெக்ஷன்ஸ் இருக்குது. tan A is equal to cos B.
ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவும் பியும் என்ன ஆங்கிள் அப்படின்னா 45 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேங்களா? tan A இஸ் ஈக்குவல் டு cos B இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து காசா இல்லை காட்டா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஏபி இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ ஐ திங்க் இது காட்டாக தான் இருக்கும். பிகாஸ் tan 45 cot 45 ரெண்டுத்தோடைய வேல்யூவும் என்ன அப்படின்னா 45 டிகிரி அப்படிங்கிறப்ப 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா இங்கே இது வந்து காட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. காட் இல்லை, டவுட்டாக இருக்குப்பா இந்த கொஷின். இந்த கொஷின் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுறேன். கொஞ்சம் டவுட்டாக இருக்குது என்ன அப்படின்ட்டு. ஸோ ப்ராப்பராக எனக்கிட்ட கண்டென்ட் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இந்த கொஷின் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ தப்பாக சால்வ் பண்ணி காட்டிடக்கூடாது, அந்த காரணத்துக்காக நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து 13th ஒன், கொஷின் நம்பர் 13 என்ன கொடுத்துருங்க அப்படின்னா √3 whole power n that is equal to 729. then n is equal to what அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது √3 power n அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே 3 power n வரது எப்படி எழுதலாம்? n3 power n/2 அப்படின்னு எழுதலாம். that is equal to 729. that is equal to 3 power n/2 3 power 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பேஸ் 3 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன வருதுன்னா n/2 that is equal to 6. அப்போ இதில் எனக்கு தெரியுது n is equal to 12 அப்படின்னு வரும். n is equal to 12. ஸோ அப்போ என்னுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னங்கிறது 12 அப்படின்னு கிடச்சாச்சு. ஸோ அடுத்து 14th சம் பார்க்கலாம், கவனிங்க. 14th சம் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் வந்து கேட்டிருக்காங்க. 2 dice thrown at simultaneously find the probability of getting sum is 9. ஸோ அதாவது 2 டைஸ் வந்து ஒரே டைமில் வந்து த்ரோ பண்ணுறாங்க, புரியுதுங்களா? அப்படி த்ரோ பண்ணும்போது 2 டைஸ்லையும் விழக்கூடிய அந்த நம்பருடைய கூடுதல் என்னவாக கிடைக்கணும்? 9 அப்படின்னு கிடைக்கணும். அப்படி 9 அப்படின்னு கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க, கவனிங்க. ஸோ இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா 2 டைஸ்ன்னு வரும்போது 36 வரும். அப்போது 9 வரணும் அப்படின்னா எத்தனை டைம் 9 அப்படிங்கிறது வரும்? ஃபஸ்ட்டு டைஸில் 4, செகண்ட் டைஸில் 5. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு டைஸில் 5, செகண்ட் டைஸில் 4. இது ஒரு காம்பினேஷனுங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு டைஸில் 3, செகண்ட் டைஸில் 6 வரும். ஃபஸ்ட்டு டைஸில் 6, செகண்ட் டைஸில் 3. இதை தாண்டி வேறு ஏதாவது காம்பினேஷன் வருமா? வருமானா வேறு எதுவும் வராது. அப்போ 4 டைம்ஸ் தான் வரும். அப்போது இது சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். 4/36 இருக்குது, கேன்சல் பண்ணால் 1/9 அப்படின்னு வரும். ஸோ அப்போது இதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா 1/9 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்து 15th ஒன். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 15. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக லிசன் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா அல்ஜிப்ரா கான்செப்ட் தான். ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி x + y = 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x - y = 15. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ என்னென்னு கேட்டாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 2 ஈக்குவேஷனும். அப்போ ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிருமா? இது 2x = என்ன வருது? 40 அப்படின்னு வருதா? அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன வருது? 20 வருதுங்களா? அப்போ எக்ஸோடைய வேல்யூ 20ங்கிறது இந்த ஈக்குவேஷன் 1ல் வந்து எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு? y = 5 அப்படின்னு வந்துடும். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் y = 5. இப்போது இந்த 20க்கும் 5க்கும் ரேஷியோ எடுங்க. எக்ஸுங்கிறது 20, ஒய்ங்கிறது 5. கேன்சல் பண்ண என்ன வருது? 4:1 அப்படின்னு வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 4:1. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16 பார்க்கலாம்.
ஸோ கொஷின் நம்பர் 16 என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இந்த கொஷின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. tan x plus cot x is equal to 5. tan square x plus cot square x is equal to what அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். அதாவது அல்ஜிப்ரா கான்செப்ட். ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட் மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி இது வந்து ட்ரிக்னாமெட்ரி இல்லை, அல்ஜிப்ரா கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, tan x ப்ளஸ் 1/tan x. cot x நம்ம எப்படி எழுதலாம், 1/tan x எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கிவனில் இருக்குது. பட் இதே டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா tan ஸ்கொயர் x ப்ளஸ் 1/tan ஸ்கொயர் x 1/tan ஸ்கொயர் x இஸ் ஈக்குவல் டு வாட்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் அடிக்கடி கொஷின் பார்த்துருக்கோம். x ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 5. அப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா, இதுக்கு என்ன வரும், இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டால் இது இங்கே என்ன வரும், a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு வரும் இல்லையா அதுக்கு ஃபார்முலா. ஏன்னா இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் வந்து என்ன வரும், மைனஸ் வரும் இந்த இடத்துல. a ஸ்கொயர் மைனஸ் 2 அப்போ என்ன வருது, 5 ஸ்கொயர் மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 23 அப்படின்னு வரும். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 23. ஸோ கிளியராக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். அடுத்தது 17th கொஷின் பார்க்கலாம். a is to b is equal to 3 is to 4. இதில் HCF உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ LCM is equal to what அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது a b அப்படின்னு. அந்த ரெண்டு நம்பருக்கான விகிதம் கொடுத்துட்டாங்க 3 is to 4ன்னு. இதில் HCF வேல்யூ மீ பேவா அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 15. அப்போது மீ சிமாவுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, LCM. அப்போ என்ன வரும், இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு சமம் அப்படின்னா LCM டிவைட் பை HCF இதுக்கு வந்து சமம். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், நமக்கு என்ன வேணும், LCM தானே வேணும், LCM தானே வேணும். ஓகேங்களா, LCM வேணும்னா LCM மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு HCF இந்த பக்கம் வந்துருங்க. HCF ஆஃப் A இன்ட்டு B, HCF இன்ட்டு A இன்ட்டு B, A இன்ட்டு B இன்ட்டு B. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். HCF உடைய வேல்யூ 15, B உடைய வேல்யூ 3ன்னு வச்சுக்கோங்க. A உடைய வேல்யூ 3, B உடைய வேல்யூ 4. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ 12 இன்ட்டு 15 அப்போ என்ன வரும், 180. அப்போ LCM உடைய வேல்யூ என்னப்பா, 180. 180ங்கிறது சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்க. 18th ஒன் சேம் இந்த அல்ஜிப்ரா கான்செப்டே தான் கொடுத்துருக்காங்க. x minus 1/x that is equal to என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 செகண்ட்ப்பா. ஸோ கொஷின் என்ன அப்படி நான் தெளிவாக பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ x plus 1/x that is equal to 83 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 83ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ x மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டாங்க. இதான் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, இது வந்து எப்படி கொண்டு வரலாம், இங்கே வந்து a அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது உதாரணத்துக்கு. அப்போ இது வந்து என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லுவோமா, இங்கே மைனஸ் வந்திருக்கனால a ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 83. அப்போ a ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 81 வருமா. அப்போ a இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 9 அப்படின்னு வருமா. அப்போது x மைனஸ் 1/x அதனுடைய வேல்யூ என்ன வருது பாருங்கள், x மைனஸ் 1/x இங்கே a இருக்கு இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு வரும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது என்ன கொஷின் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் 19 கொஷின்ஸ் பார்த்துருக்கோமா, 18 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அந்த கொஷின்ஸும் நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஆர் டைப்பில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 15 men ஆர் 20 women இந்த டைப்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஓகே, ஒரு கொஷின் மிஸ் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம பார்த்துடலாம் லாஸ்ட்டாக. எஸ், 19th ஒன் என்ன அப்படின்னா, ஒரு மேன் வந்து ஒரு வாட்ச் வந்து எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா, எவ்வளோக்கு பை பண்ணுறாரு அப்படின்னா, a man bought a watch at a discount of 25% on the original price, on the actual price. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 140% of the price at which he bought the watch is 120 more than the actual price அப்படின்னு சொல்லிட்டாங்க. actual price. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the price at which he bought the watch. ஸோ என்ன ப்ரைஸ்க்கு வந்து அவர் அந்த வாட்சை பை பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டாலே மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 100 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு, அவருக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 100ல் 25 வந்து சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்து வாங்கியிருப்பார் அப்படின்னா 75 rupeesக்கு வந்து வாங்கியிருப்பார். இந்த 75ல் 140% ஆஃப் அமௌண்ட்டு, இந்த 75ல் 140% ஆஃப் அமௌண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள், 140/100. ஸோ இதை கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன வருது, 3, இங்கே 4 வரும். ஸோ அதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியுமா நம்மளால், 2. ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன வருது, 70, 35 அப்படின்னு வருது. ஸோ 3 × 35. ஸோ என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ 105 அப்படின்னு வருதுங்களா. ஸோ கரெக்டாக கேன்சல் பண்ணியிருக்கோமா செக் பண்ணிடலாம் மறுபடியும். $35 கரெக்டு. 90, 15, 105. அப்போ இங்கே என்ன வருதுன்னா 105, இங்கே என்ன வருது 100. ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்குமான அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு, என்ன வருது அப்படின்னா, இங்கே சொல்லியிருக்காங்க 120 rupees மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 5. இந்த 5 பங்குக்கான வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்கன்னா 120 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 140% ஆஃப் த ப்ரைஸ் அட் விச் he bought the watch is 120 more than the actual price. இப்போது அவர் என்ன காஸ்ட்டுக்கு வாங்கினாரோ அது வந்து ஆக்சுவல் ப்ரைஸை விட கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளோ ஜாஸ்தி அப்படின்னா 120 மோர் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 100க்கும் 105க்கு மேலே டிஃபரன்ஸ் வந்து எத்தனை பங்குன்னா 5 பங்கு. அந்த 5 பங்குக்கான காஸ்ட்டு தான் என்ன அப்படின்னா 120 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வந்து எவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து அதை பை பண்ணியிருப்பார், பை பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ 5 பங்குக்கான வேல்யூ வந்து எவ்வளோ, 120. 5 பங்குக்கான வேல்யூ வந்து என்ன, 120. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 75, இந்த 75 பங்குக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 75 பங்குக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். 5 பங்கு 120. அப்போ 75 பங்கு என்ன வரும், 15ஆல் பெருக்குங்க. அப்போ இதையும் 15ஆல் பெருக்குங்க. ஸோ என்ன வருது பாருங்கள், 180, அதுக்கு மேலே ஒரு 0, என்ன வருதுன்னா 1800 ரூபா. அப்போ அவர் வந்து இனிஷியலாக எவ்வளோ ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காரு அப்படின்னா 1800 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காரு. இந்த 75 யூனிட்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். 1800 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது 20th சம்மு.
20th சம் என்ன அப்படின்னா ட்ரிகனாமெட்ரி அப்புறம் ஜியாமெட்ரி ரெண்டு கான்செப்டும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸுடைய சம் வேல்யூ என்ன அப்படின்னா 180 டிகிரி, அது நமக்கு தெரியும் இல்லையா, ஏபிசிடி. இதில் ஏ ப்ளஸ் சி உடைய வேல்யூ என்ன 180 டிகிரி, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி பி ப்ளஸ் டி, இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸுடைய வேல்யூ என்ன, அதுவும் 180 டிகிரி, நமக்கு நல்லா தெரியும். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் சி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டி, இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ்? ஸோ நல்லா கவனிங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் பி அப்படின்னு வருது இல்லையா, இந்த காஸ் ஸ்கொயர் பி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் பி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? அல்லது இந்த காஸ் ஸ்கொயர் ஏ வந்து எடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஏ வந்து நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா காஸ் ஸ்கொயர் 180 மைனஸ், அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 நமக்கு தெரியும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180. அப்போ 180லேருந்து என்ன பண்ணுறோன்னா சிக்கான ஆங்கிளை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சிக்கான ஆங்கிள் என்னவோ அதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணால் எதுக்கான ஆங்கிள் கிடச்சிடும்? நமக்கு ஏக்கான ஆங்கிள் கிடச்சிரும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180, கரெக்டுங்களா? இப்போ சிக்கான ஆங்கிளை வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன், எனக்கு என்ன கிடச்சிரும்? இப்போது ஏக்கான ஆங்கிள் கிடச்சிரும். அப்போ ஏங்கிறத நம்ம எப்படி எழுதுறோன்னா காஸ் ஸ்கொயர் 180 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் சி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன வருது பாருங்கள், மைனஸ் காஸ் 180 மைனஸ் தீட்டா. காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வரும், கரெக்டுங்களா? அப்போ காஸ் 180 மைனஸ் சி அப்படின்னா மைனஸ் காஸ் சி அப்படின்னு வரும். ஸோ இங்கே பவர் வந்து 2 இருக்குது, அதனால் வந்து பவர் 2 பண்ணுங்கள். பவர் 2 பண்ணிக்கிட்டவங்களுக்கு என்ன வருது, காஸ் ஸ்கொயர் சி அப்படின்னு வந்துடும். காஸ் ஸ்கொயர் சி அப்படின்னு வந்துடும் ப்ளஸில். இப்போ காஸ் ஸ்கொயர் சி அப்படின்னு வந்துருச்சு இங்கே. பட் இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் காஸ் சி அப்படின்னு இருக்குது. ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதிக்கிறேன், மைனஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்கே சிமிலர்லி அதே மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ணமோ சிமிலர்லி என்ன வருதுன்னா இங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு இருக்கா, மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி அப்படின்னு இருக்குது. அப்போ இது இங்கே என்ன வரும்னா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி அப்படின்னு வரும், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். லாஸ்ட்டாக என்ன வருது அப்படின்னா 0 + 0. ஸோ என்ன வருதுன்னா 0 அப்படின்னு வந்துடும் எல்லாம் லாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணும்போது. ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். இதுக்கான வேல்யூ என்ன வருது, 0. ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம வந்து 20 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 20 கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன், அது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் எனக்கு ஏதாவது கொஷின்ஸ் கிடைக்குது அப்படின்னா அப்கமிங் செஷன்ஸில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். தைரியமாக போய்ட்டு போல்டாக வந்து எக்ஸாம் எழுதுங்க. இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஒன்ஸ். ஸோ இது வரைக்கும் நடந்த அந்த எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் 2-3 வீடியோஸில். அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள், ஓவரால் ஐடியா கிடச்சிரும். எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும், சரிங்களா? ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த கொஷின் வந்து ஈஸி, எந்த கொஷின் டஃப்பு, ஸோ எந்தெந்த சாப்டர்லாம் நம்ம கவர் பண்ணோம் அப்படிங்கிற ஓவரால் ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் அண்டு ஒரு ஷேர். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் இப்போதைக்கு. தேங்க்யூ ஆல்.